அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஞானசேகரனுக்கு சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி போலீசார் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இவருக்கு என்ன உடல்நலக்கேடு ஏற்பட்டது? காவல்துறையின் விளக்கம் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டான். பின்னர் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகள் நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனையடுத்து அவர் புழல் தண்டனை கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டான். இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவில் ஞானசேகரனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதனால சிறை காவலர்கள் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை சேர்த்திருக்கிறார்கள். கைதிகளுக்கான அவசர சிகிச்சை வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறான். ஸ்டான்லி மருத்துவமனை தகவலின் பேரில் புழல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே சிறையில் 4 முறை ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்பு அவர் சிறைக்கு திரும்பியதாகவும் தற்போது 5வது முறையாக இந்த வலிப்பு வந்திருப்பதாக சிறைத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.